இல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உன்னுடைய இல்லத்துக்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்து விட்டு சென்ற ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பொருள் என்ன, அதை அவர்கள் எதற்காக உன்னுடைய வீட்டில் வைத்து விட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது என்னவென்று பல பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல காரணத்தில்தான் சில நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நீ மறந்து விடாதே. இன்று உன் அப்பன் உனக்காக இந்த வேளையில் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. இன்று உன் அப்பன் உனக்கு சொல்லப் போகின்ற விஷயம் உனக்கு இது அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இது நாள் வரையிலும் உனக்கு என்னெல்லாம் நடந்து கொண்டிருந்ததோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் இந்த அப்பன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காக உன் இல்லத்திற்கு வந்த பொழுது அந்த பொருளை கண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்துக்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்துக்குள் வந்த ஒருவர்தான் இதை வைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே இது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று இந்த அப்பன் அதை எடுத்து வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய். அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பலனை இந்த அப்பன் நான் கொடுக்க வேண்டும் அல்லவா என்று என் செல்லமே, இதற்காக தீர்வை என்ன, பதில் என்ன என்றுதான் நீ தெரியாமல் இத்தனை நாளும் குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாய். நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்கின்றோம், எதையெல்லாம் செய்கின்றோம், எப்படி அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களாகவே உள்ளே நுழைய விட முடியாமல் அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதான். என் செல்லமே, இந்த அப்பன் சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. எல்லா விஷயங்களும் உனக்கு முழுவதுமாக தெரிவது இல்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உனக்கு தெரியாமல், உனக்கு தெரியாத பல விஷயங்கள் உன்னை அறியாமலே உன் இல்லத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் நடக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால்தான் இப்படி எனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே எண்ணிக்கொண்டு இருப்பாய். தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வினை நீ பெறமாட்டாய். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் இதனை உனக்கு சொல்லும் பொழுது நீ செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறது என்பது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்து கொண்டு இருக்கின்றது, உன்னால் இதனை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது எல்லாம் எப்பொழுதுமே உன் மனதுக்குள் நிற்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் சட்டென்று உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது வந்துவிட்டது. என் செல்லமே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும், நல்லதைத்தான் நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதுமே நம்பிவிட முடியாது. ஆனால் அவர்கள் மனதில் கெட்ட எண்ணங்களும் வெளியில் பேச்சு மட்டும் நல்ல பேச்சுக்களும்
ஆக நல்ல பிள்ளைகளாக நம் இடத்தில் நடித்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா? அப்படி நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள், அவர்களுடைய உண்மையான குணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களோடு நீ பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டி கொண்டுதான் நுழைந்திருப்பார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் நன்மைகளை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் பெற முடியாமல் போகின்றது. அதற்கு காரணம் இவர்கள்தான் உனக்கு தலையாக நிற்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த அப்பன் கொடுத்ததை எல்லாம் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமாக அமைந்திருக்கும். ஆனால் ஏதோ சில விஷயங்கள் உன்னை தடுக்கின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அப்பனுடைய வாக்கினை கேள். இந்த அப்பன் நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்தில் வந்த ஒருவரை பற்றி அதிகமாக பழக்கத்தில் இப்பொழுது நீ இவர்களோடு பழகி கொண்டு இருக்கின்றாய். எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொள்கின்றாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அதற்கு போரில் கஷ்டங்கள் பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அவர்களை பற்றி கஷ்டங்கள் எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்தால், இவர்களை பற்றி நன்மைகள் எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் மனவேதனைப்பட்டார்கள். இதுதான் உண்மை. இதனால்தான் அவர்கள் என் மீது எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டம் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்றால் இவர்கள் உடனடியாக என்ன மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை வைத்து விட்டு சென்று விட்டார். அந்த பிரச்சனை கூறிய பொருள் எங்கே இருக்கின்றது என்று நீ தேடாதே என் செல்லமே. அவர்கள் வைத்தது உன்னுடைய இல்லத்தில் அல்ல, உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை அவர்கள் ஆழமாக விதைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கின்றார்கள் என்பதை கேட்டு அதை அப்படியே மற்றவர்கள் சில சேர்ந்துவிட்டு அவர்களிடத்தில் சொல்லிவிடுகின்றார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பதனால்தான் அந்த விஷயம் நீ யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிந்துவிட்டு விடுகின்றது. இப்படித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றியும் மற்றவர்களிடத்தில் இவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள். அதன் விளைவு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு. எவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் மனதுக்குள் இப்படி என்ன பேசுவார்கள் தானே என்று எண்ணம் எல்லோருக்குள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் நடந்ததற்கு காரணமாக இருந்தது இவர். என் அன்பு குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன். நான் இவர்களை சற்றென்று ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அது எப்படி நடக்கும் தெரியுமா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார். இவர்களை ஒதுக்கி சென்றிருக்கின்றார்கள். இதற்கு உன் அப்பன்தான் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து இவரை ஒதுக்கி வைக்கும்படியாக நான் செய்திருக்கின்றேன். இந்த ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் செய்ததற்கு காரணமாகத்தான் அவர் எங்கே தன்னுடைய உண்மையான குணம் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார்களோ, தெரிந்து விடுமோ என்கின்ற பயத்தில்தான் இப்பொழுது ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, யாராக இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் வருவதற்கு அவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கின்றது. யாராக இருந்தாலும் வரவேற்பு அறைக்குள்ளே நீ நிறுத்தி வைத்து அனுப்பி வைக்க வேண்டும். உன்னுடைய சமையல் அறைக்குள்ளேயோ அல்லது உன்னுடைய படுக்கை அறைக்குள்ளேயே அழைத்து செல்வது ஒரு நாளும் கூடாது. அதை நீ செய்தாயானால் நிச்சயமாக
உன்னுடைய அனைத்து தனிப்பட்ட விஷயத்தையும் அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறாய் என்று அர்த்தம். இப்பொழுது இந்த தவறை எல்லாம் எப்படி நடந்தது என்று நீயாகவே புரிந்து இருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே. எவ்வளவுதான் நம் எல்லா விஷயத்தையும் வெளியில் சொன்னாலும் நமக்கென்று சில சுதந்திரம் விஷயங்கள் இருக்கும். அதை நம் யாரிடத்திலும் ஒரு நாளும் வெளிப்படுத்திவிடக்கூடாது. இங்கு இப்படித்தான் என்னுடைய நிறைய குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய துணைக்கு தனக்கும் இருக்கின்ற அந்யோன்யத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது அல்லவா. தானாக கொண்டு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை மூன்றாவது நபரிடத்தில் சொல்வது எத்தனை துன்பத்தை தரும் என்பதை நீ புரிந்திருப்பாய். அன்பு குழந்தையே, கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவது, சண்டைகள் வருவது சாதாரணம்தான். அதுவெல்லாம் எப்படி காலப்போக்கில் சரியாக கூடியதுதான். ஆனால் அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதன் மூலியமாக அவர்களிடத்தில் இருந்து உன்னுடைய துணையை நீ என்னென்ன சொன்னாயோ அத்தனை செய்தியும் எல்லாம் வந்து சேர்ந்து விடுகின்றது. இதன் காரணமாகத்தான் சட்டென்று சரியாக கூடிய ஒரு சின்ன விஷயம் பல காலமாக இழுத்தடித்து கொண்டு செல்கின்றது. அதற்கு இவர்கள்தான் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்திவிட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இது போன்ற ஆட்கள் எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். தவிர நம் கவலைகளை எல்லாம் சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டது என்று சொல்வதை உளறிக்கொண்டு விடக்கூடாது. என் குழந்தைக்கு இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சரி செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கத்தான் போகின்றேன். அது மட்டுமல்லாமல் என் அன்பு குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை நீ தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா. உன் அப்பன் இன்று உனக்கு சொன்ன விஷயம் எப்பொழுதுமே நீ மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் என்றுமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகளை தான் உருவாக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய வேதனைகளை அத்தனையும் உனக்கு சாதாரணமாக போகின்றது. அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எல்லாவற்றையும், எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும், எதிர்மறை எண்ணங்களையும் உன்னிடத்தில் சுட்டி காட்டி விட்டேன். அதனை உடனடியாக வெளியில் எடுத்து எறிந்துவிட வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ நாள்தோறும் என்னை வணங்கும் பொழுது உன்னிடத்தில் எத்தனை பெரிய எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அவை எல்லாம் காணாமல் போய்விடும். அதன் பிறகு இனி எல்லோருக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னுடைய குடும்பத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உனக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதுவெல்லாம் உன்னுடைய கையிலே வந்து கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு பிறக்கும். யார் நினைத்தாலும் சரி, இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைத்து விட முடியாது. உன்னுடைய இல்லத்திற்கு காவலாக இருந்த இந்த அப்பன் இப்பொழுது அங்கு நிற்கும் வரை உனக்கு எந்த ஆபத்தும் இனி வரப்போவதில்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் யாரையாவது நீ வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தால், ஆனால் அவர்களை எப்படி எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று அப்பன் என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா. அதனை நீ புரிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ நன்றாக வாழ்ந்து காட்டுவது மட்டுமே இந்த அப்பனுக்கு மிக பிடித்தமான விஷயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அன்பும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.